டிசம்பர் 19ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 4:8. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்பதே. எப்போது நமக்கு நிம்மதியான உறக்கம் வரும் என்பதை இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்மாவில் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டால் நம்முடைய சரீரமும் வியாதிப்பட்டு பலவீனமாகும். ஆத்மாவில் உண்டாகும் வியாதி என்பது என்ன என்பதை முதலாவது தியானிப்போம். சங்கீதம் 38:3, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை என்று வேதம் கூறுகிறது. ஆம், ஆத்மாவில் உண்டாகும் வியாதி அல்லது வியாதி தொற்று என்பது பாவத்தையே குறிக்கின்றது. சரி, ஆத்மாவில் உண்டாகும் வியாதிக்கு தீர்வுதான் என்ன? ஆத்மாவில் உண்டாகும் வியாதிக்கு தீர்வு என்ன என்பதையும் தியானிப்போம். உலகில் அநேகர் பாவத்துக்கு பரிகாரங்களை தேடுவார்கள். ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதமோ பாவத்துக்கு பரிகாரங்களை அல்ல, பரிகாரியை தேடுங்கள் என்று கூறுகிறது. யாத்ராகமம் 15:26, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பரிகாரி மாத்திரமே உணர்வு பூர்வமாக பாவ அகோரத்தை அறிந்தவர். அதன் வேதனைகளை அறிந்தவரே அதற்கு தீர்வாக இருக்க இயலும். 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆத்மாவில் உள்ள வியாதி நீங்கினால் ஒழிய சரீரத்தின் வியாதிக்கு மருந்தே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளாமல் மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையும் தேடி அலைகின்றனர். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நம் ஆத்ம வியாதியையும் சரீர வியாதிகளையும் போக்குகிறவர். அவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அதன் நிமித்தமே நமக்கு நல்ல மன நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். ஆமேன். அல்லேலூயா.